ம். 2026 தைப்பொங்கலுக்கு நம்ம தமிழக அரசு ரூ. 5,000 ரொக்க பரிசு குடுக்க போறதா ஒரு பெரிய செய்தி. ஆமா, ரொம்ப பெரிய செய்தி தான். இது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்புறம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்காது? இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம் தான் இந்த உரையாடல். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தியில எல்லாத்தையும் விட முதல்ல கண்ணுல பட்டது அந்த தொகை தான். ரூ. 5,000. ஆமா, ரூ. 5,000. இது உண்மையிலே ஒரு பெரிய அமௌண்ட். ஆமா, போன தடவ குடுத்தத விட இது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். கரெக்ட். இந்த ரூ. 5,000 தான் இந்த அறிவிப்போட மையப்புள்ளினே சொல்லலாம். ம். இத வெறும் ஒரு பண்டிகை கால பரிசா மட்டும் பார்க்க முடியாது. நீங்க அனுப்புன அந்த வீடியோவிலேயே இத வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலோட தொடர்பு படுத்துறாங்க. ஆமா, அத நான் கவனிச்சேன். உங்களுக்கு நினைவிருக்கா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைம்ல. ஆமாமா, ரூ. 2,500 குடுத்தாங்க. ஆமா. அதுவே அப்போ ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ சொல்ற இந்த ரூ. 5,000 இது ஒரு சாதாரண தேர்தல் கால அறிவிப்ப தாண்டி ஒரு மாதிரி எக்கனாமிக் ஷாக் அண்ட் டா தந்திர மாதிரி தெரியுது. ஓஹோ! எக்கனாமிக் ஷாக் அண்ட் டா. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பார்வை. அதாவது மக்களோட வாங்கும் சக்திய ஒரே நேரத்துல திடீர்னு அதிகமாக்கி, அது மூலியமா ஒரு பாசிட்டிவ் எண்ணத்த உருவாக்கி, அதோட அரசியல் பலன தேர்தலுக்குள்ள அறுவடை செய்யறதுக்கான ஒரு கணக்கா இருக்கலாம். சரி, அப்போ இந்த ரூ. 5,000 ரொக்க பணம் மட்டும்தானா? இல்ல வழக்கம் போல பரிசு பொருட்களும் இதுல சேருமா? அந்த வீடியோல இத பத்தி என்ன சொல்றாங்க? நல்ல கேள்வி. வெறும் பணம் மட்டும் குடுத்தா அது ஒரு நிதி உதவி மாதிரி தான் பாப்பாங்க. ஆமா. ஆனா பண்டிகையோடு அதை இணைக்கும்போது அதோட அந்த எமோஷனல் வேல்யூ அதிகமாகுது. அந்த ஆதாரத்தின்படி இந்த ரூ. 5,000 பணத்தோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு நீள கரும்பு. ஓ! அப்ப பொருட்களும் உண்டு. ஆமா. இது எல்லாமே அந்த பரிசு தொகுப்புல அடங்கும்னு சொல்றாங்க. இது ஒரு தெளிவான கலவை. எப்படின்னு சொல்றீங்க? பணம் மக்களோட உடனடி பொருளாதார தேவைய பூர்த்தி செய்யும். அதே நேரத்துல இந்த அரிசி, சர்க்கரை, கரும்பெல்லாம் இது பொங்கலுக்கான பரிசுங்கிற அந்த பாரம்பரிய உணர்வை தக்க வைக்கும். அப்ப பணமும் உண்டு, பொருளும் உண்டு. கேட்கவே நல்லா தான் இருக்கு. ஆனா, இங்க தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும். யாருக்கு கிடைக்குங்கிறதா? அதேதான். நெறைய பேர் ரேஷன் கார்டுல பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச்னு விதவிதமா குறியீடுலாம் இருக்கும். அது என்னன்னே பல பேருக்கு ஒரு குழப்பம். இந்த தடவை அதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இதுதான் இந்த திட்டத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம். நீங்க அனுப்புன அந்த யூடியூப் செய்தியில சொல்றபடி பிஹெச்ஹெச், அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், இல்ல ஏஏஒய். அந்தியோதயா அன்ன யோஜனா. ஆமா. அந்த மாதிரி எந்த ஒரு குறியீட்டு பேதமும் இதுல கிடையாது. அப்படியா? தமிழகத்துல புழக்கத்துல இருக்கிற சுமார் 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும்னு திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. ஆஹா. இது அரசியல் ரீதியா பார்த்தா ஒரு புத்திசாலித்தனமான மூவ். எந்த ஒரு குரூப்பையும் நாங்க விட்டுடலைங்கிற மெசேஜ இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நீங்க எந்த கார்டு வச்சிருந்தாலும் நீங்க எங்க கணக்குல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா? சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி யூனிவர்சலான திட்டங்கள் நிர்வாக சிக்கல்களை குறைக்கும். அதே நேரத்துல பரவலான மக்கள் ஆதரவையும் திரட்ட உதவும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அப்போ தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்கும் ரூ. 5,000 நிச்சயமா கிடைக்கும்னு எடுத்துக்கலாமா? அந்த வீடியோல வேற எந்த நிபந்தனையும் சொல்லலையா? ஏன்னா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க சந்தேகப்பட்டதுல ஆச்சரியமே இல்ல. இங்கதான் ஒரு பெரிய ஆணா வருது. சொல்லுங்க. அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விளக்கு பத்தியும் பேசுது. அது என்னன்னா, கடந்த ஒரு 6 இல்ல 7 மாசமா ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்காம. செயலற்ற நிலையில, இன்ஆக்டிவா? ஆமா, இன்ஆக்டிவா இருக்கிற குடும்ப அட்டைகள் எல்லாம் தற்காலிகமா முடக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கார்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காதுன்னு அந்த செய்தி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. என்னது? 6 மாசம் பொருள் வாங்கலைன்னா பரிசு கிடையாதா? இதென்ன நியாயம்? வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு சில மாசம் கழிச்சு ஊர் திரும்புறவங்க இருப்பாங்களே. ம் இல்ல, உடம்பு சரியில்லாம சில மாசம் கடைக்கு போக முடியாத வயசானவங்க இருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும்? இது கொஞ்சம் கடுமையான நிபந்தனையா தெரியலையா? இது ஒரு முக்கியமான தார்மீக கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. அரசாங்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். சரி. ஒன்னு, செயலற்ற அட்டைகளை கண்டுபிடிச்சு அந்த டேட்டா பேஸ கிளீன் பண்றது. யார் உன்னில திட்டத்தை பயன்படுத்தலையோ அவங்கள நீக்கலாம். ஓகே, கணக்க சரி பார்க்கறதுக்கு. ஆமா. 2வது, பொது விநியோக திட்டத்தை மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும்னு மறைமுகமா ஊக்குவிக்கிறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடைமுறையில இது அப்பாவி மக்களை பாதிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா, நிச்சயமா. ரொம்ப நாள் வெளியூர்ல தங்கி வேலை செய்யற கட்டுமான தொழிலாளர்கள், உடம்பு முடியாதவங்க, இல்ல அரசாங்கம் மேல நம்பிக்கை இல்லாம பொருள் வாங்காம இருந்தவங்கன்னு நிறைய பேர் இதனால பாதிக்கப்படலாம். அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? கார்டை எப்படி திரும்ப ஆக்டிவேட் பண்றது? அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அது பத்தின எந்த விவரமும் அந்த யூடியூப் செய்தியில இல்ல. ஒருவேளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது இதுக்கான தீர்வுகள் சொல்லப்படலாம்.
அப்போ இப்போதைக்கு அவங்க நிலைமை ஒரு கேள்விக்குறிதான். சரி, தகுதியுள்ள அந்த 2.25 கோடி குடும்பங்களுக்கு இதை எப்படி கொடுக்க போறாங்க? இந்த பிளானிங்கை பத்தி அந்த வீடியோல ஏதாவது தகவல் இருக்கா? இவ்ளோ பெரிய தொகையையும் பொருளையும் இவ்ளோ சீக்கிரமா கொடுக்கறது ஒரு பெரிய வேலையாச்சே. நிச்சயமா இது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிர்வாகச் சவால். அந்த ஆதாரத்துல சொல்றபடி இதுக்கான டோக்கன்கள் இன்னும் 2-3 நாள்ல வீடு தேடி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓ, டோக்கன் சிஸ்டம். ஆமா, அந்த டோக்கனை வாங்கினவங்க ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். அதாவது வெறும் 4 நாள்லையா? ஆமா, வெறும் 4 நாள்ல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில இந்த பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. 4 நாள் தானா? 2.25 கோடி குடும்பங்கள். இது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு ரேஷன் கடையிலயும் ஒரே நேரத்துல பெரிய கூட்டம் சேர்ந்துடுமே. தெருவே திருவிழா மாதிரி ஆயிடாதா? இத சமாளிக்க முடியுமா? உங்க சந்தேகம் ரொம்ப சரியானது. இதோட வெற்றி களத்துல இருக்கிற திட்டமிடலையும் ஊழியர்களோட உழைப்பையும் பெருமளவுல சார்ந்திருக்கு. ஆமா. உங்களுக்கு நினைவு இருக்கா? சில வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் தொகுப்புல கொடுத்த சில பொருட்கள் தரம் சரியில்லைன்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு. ஆமா ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த தடவை ரொக்கப்பணம் கொடுக்கறதால அந்த பிரச்சனை வராது. ஆனா அதை விட ஒரு பெரிய சவால் இப்ப இருக்கு. பணப்பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா? ஆமா, ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை எப்படி பாதுகாப்பா கொண்டு சேர்ப்பாங்க? ஒவ்வொரு கடையிலயும் எவ்ளோ பணம் கையிருப்பு வைக்கணும்? அப்புறம் பணத்தை கொடுக்கும்போது வர்ற கூட்ட நெரிசலை எப்படி சமாளிப்பாங்க? இதுக்கெல்லாம் தெளிவான கைட்லைன்ஸ் வேணும். சரிதான். இந்த 4 நாள் கெடுங்கிறது ஒரு வகையில விநியோகத்தை வேகமா முடிக்க உதவும். ஆனா இன்னொரு பக்கம் அது களப்பணியாளர்களுக்கு அம்சன அழுத்தத்தை கொடுக்கும். இவ்ளோ நேரம் நாம இத பத்தி ரொம்ப ஆழமா பேசிட்டோம். ஆனா நம்ம 2 பேரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைங்கிறது தானே? அதேதான். நாம விவாதிக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க அனுப்புன ஒரு யூடியூப் சேனல்ல வந்த செய்திதான். இதுவரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணையோ இல்ல பத்திரிகை செய்தியோ வெளியாகல, அப்படிதானே? ஆமாம், இதுதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு பூர்வாங்க தகவல் தான். அந்த யூடியூப் செய்தியிலேயே சொல்றாங்க, அமைச்சரவை ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்திலயும் வரலான்னு. இந்த மாதிரி பெரிய அறிவிப்புகளுக்கு முன்னாடி தகவல்கள் இப்படி கசியறது இயல்புதான். சில சமயம் இது மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசே செய்யற ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம். அந்த ட்ரையல் பலூன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியா? சரியா சொன்னீங்க. இந்த 5000 ரூபாய்ங்கிற எண்ணம் இப்ப மக்கள் மனசுல பதிஞ்சிடுச்சு. ஆமா. இனிமேல் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் போது இதை விட குறைவான தொகையை அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆமா, அதனால இந்த கசிஞ்ச தகவல் அரசாங்கத்தையே ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புக்குள்ள பூட்டி வச்சிருக்கணும் சொல்லலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது இந்த ரொக்கத் தொகையில மாற்றம் இருக்குமா, இல்ல இந்த செயலற்ற அட்டைகள் சம்பந்தமான கண்டிஷன்ல ஏதாவது தளர்வுகள் இருக்குமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த உரையாடல ஒரு தடவை சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். சரி, நீங்க அனுப்புன யூடியூப் ஆதாரத்தின்படி 2026 பொங்கலுக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசு, அதோட 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு. இது அடங்குன ஒரு தொகுப்பு வரப்போகுது. இது எந்த பாகுபாடும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, கடந்த 6-7 மாசமா ரேஷன் கடையில பொருள் வாங்காத செயலற்ற அட்டைதாரர்களுக்கு இது கிடைக்காது. ஆமா. ஜனவரி 9லிருந்து 12 வரைக்கும் வெறும் 4 நாள்ல டோக்கன் முறையில இதை விநியோகம் செய்ய பிளான் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அதிகாரப்பூர்வ அரசாணைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். அருமையான தொகுப்பு. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கிறதுக்கு ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சொல்லுங்க. அந்த ஆதாரம் சுட்டிக்காட்டின மாதிரி இந்த மாதிரி பெரிய நலத்திட்ட உதவிகள் தேர்தல் காலங்கள்ல அறிவிக்கப்படுறது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு அரசாங்கத்தோட பதவி காலத்து நடுவுல, உதாரணத்துக்கு 2வது வருஷம் இல்ல 3வது வருஷத்துல அறிவிக்கப்படுற ஒரு திட்டத்துக்கும் திட்டத்தோட நோக்கத்தையும் அது மேல இருக்கிற நம்பகத்தன்மையும் மக்கள் பாக்குற விதத்தை அடியோட மாத்திடுதா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?